கோயம்புத்தூர் சிட்டிக்கு ஈஸி ஆக்சசிபிலிட்டி இருக்கிற மாதிரியான லொக்கேஷனில் நல்ல கிளைமேட் இருக்கிற மாதிரியான ஏரியாவில் வீடு தேடிட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற இந்த வீடு உங்களுக்கானதாக கூட இருக்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற வீட்டை 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2050 சதுரடியில் ஃபர்னிஷிங் ஒர்க்கெல்லாம் பண்ணி ஒரு அழகான டியூப்ளெக்ஸ் மாடல் 3 BHK வீடாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த சூப்பர்பான வீட்டோட பிளான் அண்ட் ஹைலைட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வீட்டில் ஒரு பெரிய சைஸ் பார்க்கிங் ஏரியா, மெகா சைஸில் ஒரு லிவிங் ஸ்பேஸ், செப்பரேட்டாக பிளான் பண்ண டைனிங் அண்ட் கிச்சன், 3 பெரிய பெட்ரூம், அதில் ஒன்று 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிங் சைஸ் பெட்ரூம், எல்லாத்துக்குமே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம், இது போக ஃப்ரண்ட் பால்கனி, யூட்டிலிட்டி, அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூம்லாம் கொடுத்து வீட்டோட பிளானை ரெடி பண்ணியிருக்காங்க. ஹைலைட்டா வீட்டோட இன்டி ஒர்க் தான் அமைஞ்சிருக்கு. அதுலயும் வீட்டோட ஒவ்வொரு ரூமுக்குமே யூனிக்கான இன்டி ஒர்க்கை பார்த்து பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே இந்த வீட்டுக்கு ரொம்பவே சூப்பராக சூட் ஆயிருக்கு. இன்னைக்கு இந்த வீட்டை எங்க கட்டியிருக்காங்க, எப்படி கட்டியிருக்காங்க, என்ன விலைக்கு கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்குற வீடு 30 அடி அகலமாகவும் 47 அடி நீளமாகவும் உள்ள 3.25 சென்ட் லேண்ட் ஏரியால டியூப்ளெக்ஸ் மாடல்ல 2100 சதுரடியில் கட்டப்பட்டு ஒரு அழகான 3 BHK வீடா ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு வீட்டோட 2 சைடுமே நிறைய விதமான டிசைன் ஒர்க்ஸை கொடுத்துருக்காங்க. அதுலயும் ஸ்ட்ரைப் டிசைன், CNC கட், மெட்டல் பிளைட், டெக்ஸ்சர் ஒர்க்கெல்லாம் கொடுத்து ஃப்ரண்ட் பால்கனியோட வீட்டை டிசைன் பண்ணியிருக்கிறது ரொம்பவே அழகா இருக்கு. இந்த அழகான டிசைன்ஸுக்கு டார்க் ப்ரௌன், கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல பெயிண்ட் பண்ணி செம்ம அட்டகாசமா வடிவமைச்சிருக்காங்க. எலிவேஷன்ல பார்த்த மாதிரியே CNC கட் டிசைனோட என்ட்ரன்ஸ்லயும் ஹெவியான மெட்டல் கேட்டை கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்ததும் முதல்ல நம்ம பார்க்கறது கவர்டு பார்க்கிங் ஏரியா. அளவு 11.5க்கு 17.5. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெயில்ஸும், வாலுக்கு செராமிக் டெயில்ஸும், டெயில்ஸுக்கு இடையில கோல்டன் பீடிங் டிசைன்ஸும், சீலிங்ல நிறைய ஸ்பாட் லைட்ஸும் பொருத்திருக்காங்க. இப்ப நம்ம பார்க்கறது டபுள் டோர் டைப்ல நிறைய கார்விங் டிசைன்ஸோட கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர். இந்த மெயின் டோரை ட்ரெடிஷனலா டபுள் டோர் டைப்ல ரெடி பண்ணது மட்டும் இல்லாம முழுக்க தேக்கு மரத்திலேயே கிராண்டா டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள என்ட்ரானதும் முதல்ல நம்ம பார்க்கறது பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபோயர் ஏரியா. இந்த ஃபோயர் ஏரியாக்குள்ள என்ட்ரு ஆகும் போதே ஒரு நல்ல வெல்கமிங் கிடைக்கிற மாதிரி ஆப்போசிட்ல ஸ்டாச்சூஸ், போட்டோஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி பேனலிங் ஒர்க்கை செஞ்சிருக்காங்க. இது போக இந்த ஃபோயர் ஏரியாக்கும் லிவிங் ஏரியாக்கும் இடையில சின்ன ஒரு வால் பார்ட்டிஷன் ஒர்க்கை செஞ்சு அதுல ஷோபீஸ் வச்சுக்கிறதுக்கான பொசிஷனும், எலிவேஷன்ல பார்த்த மாதிரியான CNC கட் பேனலும் பொருத்தி இந்த வீட்டுக்கு ஒரு அழகான என்ட்ரியை பிளான் பண்ணியிருக்காங்க. இங்க நம்ம பார்க்கறது 21.5க்கு 16ங்கிற அளவுல மெகா சைஸ்ல அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட வசதியான லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸும், வாலுக்கு லைட்டான பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டா டார்க்கான இன்டி ஒர்க்கை பண்ணும்போது இந்த வீட்டுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி லிவிங் ஏரியாவோட ஒன் சைட் வால்ல சூப்பர்பான ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட்டை டார்க்கான கலர் காம்பினேஷன்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த லிவிங் ஏரியாவோட ஒன் சைட் கார்னர்ல அழகான ஷோகேஸ் யூனிட்டையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னல் இருக்கு. சீலிங்க்கு சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப அழகா நீட்டான ஒரு ஜிப்சம் போர்ட் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை ஒயிட் அண்ட் கோல்ட் கலர் ஸ்ட்ரிப் லைட்ஸோடையும் ஸ்பாட் லைட்ஸோடையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட ஃபோயருக்குள்ள என்டர் ஆகும் போது லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கு இன்டி ஒர்க்கை மேட்ச் பண்ற மாதிரியான மாடர்ன் டோரை மாட்டியிருக்காங்க. இங்க நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமா 10க்கு 16ங்கிற அளவோட அமைஞ்சிருக்கு. பெட்ரூம்ல நிறைய வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடைக்கிற மாதிரி 3 இடத்துல பெரிய ஜன்னல்களை பயன்படுத்தியிருக்காங்க. லிவிங் ஏரியால பார்த்த மாதிரியே இங்கேயும் சீலிங்க்கு சிம்பிளான நீட்டான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ்க்கு ஒன் சைட் வால்ல நிறைய வார்ட்ரூப்பும் மேல RCC லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. இதே வார்ட்ரூப்ல ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் அமைஞ்சிருக்கு. இது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர். டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு உடன் லுக்ல ஃபைபர் டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4.75க்கு 8. வெஸ்டர்ன் ஸ்டைல ரெடி பண்ண போறாங்க. ஃப்ளோரிங்க்கு ஆர்டிஸ்டிக் டைல்ஸும், வாலுக்கு செராமிக் டைல்ஸும் சூப்பர்பான பேட்டர்ன்ல லே பண்ணியிருக்காங்க. இங்க கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸை பிராண்டட் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்ல மாட்டி கொடுப்பாங்க. லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் அடுத்து நம்ம பார்க்க போறது வீட்டோட டைனிங் ஸ்பேஸ். டைனிங் ஸ்பேஸ் போறதுக்கான ஓப்பனிங்க்கு பேனலிங் ஒர்க் செஞ்சிருக்காங்க. இங்க நம்ம பார்க்குற டைனிங் ஏரியாவோட அளவு 8.5க்கு 10. டைனிங் அண்ட் கிச்சனை செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க.
டைனிங் ஏரியாவோட வெளிச்சத்துக்கு பெரிய ஜன்னலும், டைனிங் ஏரியாவில் ஒன் சைடில் பெரிய கிராக்கர் யூனிட்டையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்த மாதிரி இல்லாமல் இப்போ நம்ம பார்க்குற டைனிங் அண்ட் கிச்சன் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் டெல்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் வீட்டோட கிச்சன் அமைஞ்சிருக்கு. லிவிங் ஏரியால இருந்து டைனிங் ஸ்பேஸ் வந்த மாதிரியே டைனிங் ஸ்பேஸ்ல இருந்து கிச்சனுக்கு போறதுக்கான ஓப்பனிங்லையும் அழகான பேனலிங் ஒர்க் செஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட வசதியான கிச்சனோட அளவு 8x11. இந்த கிச்சன்லையும் வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னலை கொடுத்துருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்பை எல் ஷேப்ல கிரனைட்ல அமைச்சு சிங்கை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பொருத்தி வால் டைல்ஸ் அண்ட் ஃப்ளோரிங் டைல்ஸ் மேட்ச் பண்ற மாதிரி ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷன்ல கிச்சனோட ஸ்டோரேஜுக்கான கேபினெட்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சன்ல ஸ்டோரேஜுக்கு நிறைய பேஸ் யூனிட் இருக்கு, டால் யூனிட் இருக்கு, வால் யூனிட் இருக்கு, பெரிய ஆர்சிசி லாஃப்ட் யூனிட்டையும் கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய யூட்டிலிட்டி ஸ்பேஸ் போறதுக்கான எக்ஸிட். டைனிங் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. டபுள் டோர் டைப்ல கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி என்ட்ரானதும் முதல்ல நம்ம பார்க்கறது யூட்டிலிட்டி ஸ்பேஸ். யூட்டிலிட்டி ஸ்பேஸோட ரைட் சைடில் ஜனமொழியில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கு 2 பெரிய வாட்டர் சம்ப் அமைச்சிருக்காங்க. யூட்டிலிட்டி ஸ்பேஸ்லேயே வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனையும் செஞ்சிருக்காங்க. இந்த செட் பேக் ஏரியாலேயே இந்த வீட்டோட அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு. இங்கே நம்ம பார்க்குற அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூம் 5x4 அளவில் பிளான் பண்ணி இந்தியன் ஸ்டைலில் வடிவமைச்சு பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் டைல்ஸ் ஒர்க் செஞ்சிருக்காங்க. லிவிங் ஏரியால இந்த இடத்துல நம்ம பார்க்கறது வைடரா அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறக்கான ஸ்டேர்கேஸ். இந்த ஸ்டேர்கேஸ்ல வர ஸ்டெப்ஸுக்கு கிரானைட் ஒர்க்கை கொடுத்து ஹேண்ட் ரெயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் டஃப் அண்ட் கிளாஸ்ல வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸை பயன்படுத்தி மேலே வந்ததும் பெரிய ஒரு லிவிங் பேசேஜ் இருக்கு. இந்த லிவிங் பேசேஜ்ல இருந்து வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம் ஓப்பன் டெரஸ்க்குலாம் போற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்த்த மாதிரியே கிளாஸியான வெட்டிஃபு டைல்ஸும் மைல்டான டோன்ல பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல முதல்ல வீட்டோட தென்மேற்கு கார்னர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமை பார்த்தலாம். இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட செகண்ட் பெட்ரூம் 16x16 அளவோட பெரிய கிங் சைஸ் பெட்ரூமா கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு உட்டன் லுக்ல மேட் ஃபினிஷிங்ல டைல்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை கொடுத்து வென்டிலேஷனுக்கு இங்கேயும் 3 பெரிய ஜன்னலை பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்கு ஒன் சைட் வாலில் நிறைய வார்ட்ரூப்பும் அதுலேயே ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் மேலே வர ஆர்சிசி லாஃப்ட்க்கு லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரியே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு. பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமா 6x8 அளவில் ரெடி பண்ணி ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு கிளாஸ் பார்ட்டிஷனை பண்ணி செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்னில் டைல்ஸ் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. இதை வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ஃப்ரண்ட் கவர்டு பால்கனியோட அளவு 9x11. இந்த பால்கனியோட ஃப்ளோரிங்க்கும் உட்டன் லுக்ல மேட் ஃபினிஷிங்ல டைல்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. பேர்பெட் வால் எல்லாத்தையுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் டஃப் அண்ட் கிளாஸ்ல லுக்குக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வீட்டோட 3வது பெட்ரூம். இந்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமா அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10x16. வீட்டோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பெட்ரூமா பார்த்த மாதிரியே இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க, வார்ட்ரூப் செஞ்சிருக்காங்க, வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல்களை கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஒவ்வொரு பெட்ரூம்லையுமே வார்ட்ரூப் கலர் காம்பினேஷனை மாற்றி இருக்கிறது ரொம்பவே யூனிக்காக இருக்கு. இது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். அளவு 4x11. பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமா ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் டிஃப்ரெண்டான டைல்ஸ் ஒர்க்கை பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது வீட்டோட பேக் சைடில் ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டெரஸ். இந்த டெரஸ் ஃபுல்லாமே கேரளா ஸ்டைலில் ரூஃபிங் அமைச்சு ஒரு கவர்டு டெரஸை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த டெரஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் டைல்ஸையும் பயன்படுத்தியிருக்காங்க. இதே டெரஸில் துணி காயப்படுறதுக்கான ஆங்கிள் இருக்கு, துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்கு, வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்து இதே இடத்துல டெரஸ் போறதுக்கான ஸ்டேர்கேஸையும் மெட்டலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. செம்மழகான இன்டிவோக்கோட வசதியான பிளானிங்கோட கட்டப்பட்ட இந்த அழகான வீடு கோயம்புத்தூர்லேயே நல்ல கிளைமேட் இருக்கக்கூடிய வடவழி ஏரியாவில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்கு. இந்த வீட்டை லேண்டோட சேர்த்து 1,05,00,000 கொடுக்குறாங்க. இந்த வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த இந்த அழகான வீட்டை பற்றின உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லிருங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான அழகான வீட்டோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.